ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும். தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. உணவுக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த வேத பகுதியில் நாம் உணவுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க கூடாது. அதாவது நாம் சாப்பிடும் உணவு சமாதானத்துடன் நிம்மதியாக சாப்பிட வேண்டும், சந்தோஷமாக சாப்பிட வேண்டும். நாம் சாப்பிடும் போது அந்த சாப்பாட்டின் நிமித்தம் நாம் மன உளைச்சல் அடையக்கூடாது. வீடு நிறைய அதிகமான உணவு பொருள்களுடன் மிக சிறந்த, மிக விலை உயர்ந்த, நல்ல கொழுப்பான, ருசி தரக்கூடிய நல்ல உணவுகள், அதிக விலை கொடுத்து வாங்கிய உணவுப் பொருள்களை சாப்பிடும்போது சண்டை சச்சரவுகளோடு, குடும்பத்தில் சண்டை, ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு சமாதானம் குடும்பத்தில் இல்லாமல் விலை உயர்ந்த பொருட்களை, அதிகமான பொருட்களை சாப்பிடுவதை விட விலை குறைந்த மிக சிறிதளவு உணவு இருந்தாலும் அது சமாதானத்துடன் சாப்பிடுவதே சிறந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் சாப்பிடும் உணவில் அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அப்பொழுது அது நமக்கு சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். சண்டை சச்சரவுகளோடு மிக சிறந்த விலை உயர்ந்த பொருளை சாப்பிட விரும்பக்கூடாது. இதிலிருந்து நாம் உணவு பழக்கத்தை எப்படி நிர்ணயிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். உணவு பழக்கத்தை எப்படி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உணவு சாப்பிடுவதாக இருக்கலாம், பணம் சம்பாதிப்பது, புகழ் சம்பாதிப்பது, எதுவா இருந்தாலும் சமாதானமாய் வாழவே முயற்சி செய்ய வேண்டும். மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும், மிக உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும், வசதியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. அது தேவையற்றது. ஏனென்றால் அது நிரந்தரமானது அல்ல. இவ்வுலக வாழ்க்கை என்பது கொஞ்ச நாள் நாம் வாழப்போகிறோம். நிரந்தரமாக நித்தியத்திற்கு சென்று அங்கு வாழ வேண்டும். அதாவது நாம் பஸ்ஸிலோ ட்ரெயினிலோ பயணம் செய்கிறோம் என்றாலும், பிளைட்டில் பயணம் செய்தாலும், எந்த இடத்தில் எவ்வளவு வசதிகள் இருந்தாலும், எத்தனை நமக்கு பிடித்தமான காரியங்கள் அங்கு இருந்தாலும், நம்முடைய நேரம் வந்தால் எவ்வளவு வசதியான இடமா இருந்தாலும் நம்முடைய இடம் வந்ததும் நாம் இறங்கி வந்து விடுவோம். அதன் பின்பு அந்த இடத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. அது போலதான் இந்த பூமியில் வந்து செல்லும் இடம்தான் இந்த பூமி. மனித குலம் வந்து வாழ்ந்து சில காரியங்களை நிறைவேற்றி, கர்த்தருடைய பிள்ளைகள் சில காரியங்களை நிறைவேற்றி கர்த்தர் கொடுக்கிற வேலைகளை செய்து முடித்து கர்த்தரிடத்தில் சேர வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. அதற்கான ஒரு பயண காலம்தான் நம்முடைய ஆயுளா இருக்கிறது. அப்படி இருக்க இந்த காலத்தில் நாம் வாழும் பொழுது நம்முடைய நோக்கம் தினசரி வாழ்க்கையை நினைத்து பார்த்து வாழக்கூடாது. அது அன்றாடம் தொடங்கும், தினம்தோறும் தேவைப்படும், தினம்தோறும் தேவைகள், அவைகள் எளிமையாய் இருப்பதே நமக்கு நல்லது. சரீர ஆரோக்கியத்திற்கும் நல்லது. அதிக வசதி, அதிக விலையுயர்ந்த உணவுப் பொருட்கள், அதிக ஆடம்பரமான வாழ்க்கை என்பது மனிதனுக்கு நிம்மதியை எடுத்து போடும். இயற்கையோடு ஒன்றிய எளிய வாழ்க்கை தான் சிறந்தது. அதுவே போதும் என்று நினைப்பதுதான் மன அமைதிக்கு வழியாயிருக்கிறது. அதிகமாய் பணம் வேண்டும் என்றும் அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். அப்படி செய்ய வேண்டும் என்றால் அதிக பணம் சம்பாதிக்க அதிக பிரயாசம் தேவை, அதிக முயற்சி எடுக்க வேண்டும். அதிகமாய் முயற்சி செய்து அதிகமாய் போராடி அதிக பணம் சம்பாதித்து நாம் போகும்போது எதையும் எடுத்துக்கொண்டு போவதில்லை. சம்பாதித்த இடத்திலேயே விட்டு போக போகிறோம். அதாவது ஒரு மீனவன் இருந்து அந்த மீனவன் ஒரு கடலில் சென்று மீனை பிடிக்கிறான். அதிகமான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மீன்களை பிடித்து அந்த படகில் கொண்டு வந்து அந்த வேண்டும் என்கிற அந்த ஓரிரு மீன்களை சாப்பிட்டு விட்டு மிச்ச மீன்களை கடலிலேயே தூக்கி போட்டு விடுகிறான். இப்படி ஒரு செயல் நடந்தால் அதை நாம் பார்த்து கொண்டிருந்தால் நாம் என்ன செய்வோம்? எதற்கு வீணாக இத்தனை மீன்களை நீ பிடித்தாய்? உனக்கு தேவையானதை மட்டும் பிடித்து கொண்டு சீக்கிரமாய் வந்திருக்கலாமே. இவ்வளவு பிரயாசப்பட்டு அவ்வளவு மீன்களை பிடித்து
மீண்டும் கடலில் விட்டதினால் உனக்கு பலன் என்ன? நீ ஏன் இவ்வளவு வீணாய் பிரயாசப்பட்டாய் என்று சொல்வோம் அல்லவா? அதே போலதான் இவ்வுலக வாழ்க்கையில் நாம் அனுபவிப்பதற்கு தேவையான பணம், பொருளாதாரம் இருந்தால் போதும் என்று இருக்க வேண்டும். உணவு, உடை, தங்கும் இடம் இதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் நிறைவாய் இருந்தால் அந்த சீரான வாழ்க்கையே போதும் என்று இருப்பதே சிறந்தது. அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். பேர் புகழுக்காக, பணத்திற்காக எதை செய்தாலும் எல்லாவற்றையும் இழந்து விட்டுதான் போக போகிறோம். மரணம் என்பது இல்லாதிருந்தால் நாம் செய்ய முயற்சிகளுக்கு அர்த்தம் உண்டு. ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் மரணம் என்று ஒன்று உண்டு. நம் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி என்று ஒன்று இருக்கிறது. அப்படி இருக்க வீணாய் பிரயாசப்படுவதனால் லாபம் என்ன? நம் சரீரத்தையும் நம் நேரத்தையும் நம் சரீரத்தை அலைக்கழிக்கிறோம், நம் நேரத்தை வீணாக்குகிறோம். நாம் நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ வேண்டிய நேரத்தை நாம் வீணாய் சம்பாதிப்பதற்காக பாடுபட்டு கொண்டு வீணாய் நம்மை நாமே வருத்திக் கொள்கிறோம், மன உளைச்சலும் அடைகிறோம். இது தேவையில்லை. எளிமையான இயற்கையான வாழ்க்கை வாழ்ந்து, இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கை வாழ்ந்து, சிறிதளவு அன்றாட தேவைகளை நிறைவாக்கி சமாதானமாய் நம்மை நாமே நம் மனதை திருத்திக் கொண்டு நம் ஆத்துமாவை சரிப்படுத்தி கொண்டு அதிலுள்ள குற்றம் குறைகளை கண்டுபிடித்து வேதம் என்னும் பரிசுத்த வேதாகமம் என்னும் பைபிளை எடுத்து பார்த்து நம்மிடத்தில் இருக்கிற துர்குணங்கள், கெட்ட குணங்களை எல்லாம் எடுத்து போட்டுவிட்டு அந்த கெட்ட குணங்களை எடுத்து நாம் தூக்கி எறிந்து விட்டு அந்த நற்குணங்களை மட்டும் அதை வைத்துக் கொள்ள வேண்டும். கெட்ட குணங்களை எடுத்து போடுவதற்கு கர்த்தருடைய பலன் தேவை. அதற்கு தான் நாம் வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் தேவையாயிருக்கிறது. இப்படி நாம் செய்யும் பொழுது நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டு கர்த்தரிடத்தில் போய் சேரலாம். அதற்கான வழியை பார்க்க வேண்டும். வீணான ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடாது. வீடு நிறைந்த கொழுமையான உணவுப் பொருட்களை வைத்துக் கொண்டு சண்டையும் சச்சரவுமாய் இருப்பதை காட்டிலும் வெறும் துணிக்கையே, சமாதானத்துடன் வெறும் துணிக்கையே போதும். அப்படி என்றால் 2-3 பிரெட் துண்டுகள் இருந்தால் கூட நிம்மதியுடன் சாப்பிட்டால் அதுவே நமக்கு ஆரோக்கியம். அந்த நாள் மன மகிழ்ச்சியா இருக்கும். எவ்வளவு உணவுப் பொருட்களை வைத்துக் கொண்டு சண்டை சச்சரவா இருந்தால் அந்த நாள் முழுவதும் நமக்கு வேதனையை தான் தரும். அதனால் பலன் என்ன? இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாமல் பரிசுத்தமாய் சமாதானமாய் வாழ முயற்சிக்க வேண்டும். எளிமையை விரும்ப வேண்டும். ஆடம்பரத்தை வெறுக்க வேண்டும். ஆடம்பர வாழ்க்கை என்பது தேவையற்றது. நம் தகுதிக்கு நமக்கு உள்ளதை போதும் என்று நினைக்க வேண்டும். கர்த்தர் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த பொருளாதார அளவில் ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறாரோ அந்தந்த நிலையில் இருந்தால் போதும். நிம்மதியாக 3 வேளை ஆகாரமும் தங்கும் இடமும் உடையும் இருந்தால் போதும் என்று இருக்க வேண்டும். அதுவே நமக்கு சிறந்தது. நான் அடுத்த நிலைக்கு செல்லுகிறேன், முன்னேற வேண்டும், அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும், வசதியாக வாழ வேண்டும் என்று அலைந்து திரிந்தால் வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து விடுவோம். மன அமைதிதான் மிகப்பெரிய சொத்து. ஒரு நிலையிலிருந்து மேலே முன்னேற வேண்டும் என்றால் நாம் மன அமைதியை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டி வரும். அதிக முயற்சி எடுக்க வேண்டும், அதிக போராட வேண்டும். நிம்மதி இருக்காது. நிம்மதியை பலி கொடுத்தால்தான் உயர்ந்த நிலைக்கு போக முடியும். அது தேவையில்லை. நிம்மதியை விட விலை மதிப்புள்ளது வேற எதுவும் இல்லை. அதனால் நம் நிலையில் நாம் இருந்து, நமக்கு அதிக பொருளாதாரம் இருந்தால், அதிக பணம் இருந்தால் அதை வைத்து வாழலாம். கொஞ்சமாக இருந்தால் அதை வைத்து நம் நிலை என்னவோ அதன்படி அன்றாட காரியங்களை முடித்து கொண்டு நம் ஆத்தும சுத்திகரிப்பின் மேல் அக்கறை செலுத்த வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அடுத்தவர்களை போல வாழ வேண்டும் என்று நினைக்க கூடாது. கர்த்தர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து நிம்மதியாய் வாழ பழக வேண்டும். எப்பொழுதும் நம் கவனம் எல்லா காரியத்திலேயும் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும், பிறர் மேல் இருக்கக்கூடாது. மற்ற மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று கவனித்துக் கொண்டிருக்க கூடாது. நாம் கர்த்தரை கவனிக்க வேண்டும். அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், அவருக்கு பிரியமாய் நடக்கிறோமா, நம்முடைய செயல்கள் அவருக்கு பிரியமாய் இருக்கிறதா என்று தினந்தோறும் ஆராய்ந்து அதன்படி ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும். இப்படி செய்வதே சிறந்த வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பெரிய வீட்டில், அதாவது இந்த 2வது வசனத்தை ஒரு சிறு கதை போல சொன்னால் சுலபமாக புரிந்துவிடும். அதாவது ஒரு பெரிய பணக்கார வீடு இருக்கிறது.
ஒரு தாய் தகப்பன் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இந்த பெற்றோர்களின் சொத்து, அந்த மிகப்பெரிய சொத்து அந்த 4 பிள்ளைகளுக்கும் கிடைக்கும். அந்த வீட்டில் பல வேலைக்காரர்களும் இருக்கிறார்கள். அப்படி இருக்க ஒரு அந்த பணக்காரருடைய மகன் வயதை ஒத்த ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அவன் மிகுந்த புத்திசாலியாய் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி இருந்தால் அந்த வேலைக்காரன் அந்த வீட்டில் அந்த புத்திரர்களோடு அதே வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரனாய் இருந்தாலும் இந்த மனிதனுடைய புத்திசாலித்தனத்தினாலும் திறமையினாலும் அந்த வீட்டின் முதலாளி அவனை ஒரு மகனை போல பாவிப்பான். இவன் அந்த குடும்பத்தில் ஒரு மகனாவான் என்று வேதம் சொல்லுகிறது. புத்தியுள்ள வேலைக்காரன் இருக்கும் வீட்டில் சகோதரருக்குள்ள பங்கை அடைவான். அண்ணன் தம்பி அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு இந்த புத்திசாலி வேலைக்காரனுக்கும் கிடைக்கும். அந்த அளவுக்கு அவன் புத்திசாலியாய் செயல்படுவான் என்று சொல்லுகிறது. இதனால் என்ன பொருள் என்றால், ஒரு குடும்பம் ஒரு பெரிய பணக்காரர் என்றால் அந்த பிள்ளைகளின் முட்டாள்களாய் இருக்கும் பொழுது, அதிகமாய் புத்திசாலித்தனம் இல்லாமல் இருக்கும் பொழுது, அவ்வளவு பெரிய சொத்தையும் ஆளுகை செய்வதற்கும் அதை பராமரிப்பதற்கும் புத்தியுள்ள ஒரு வேலைக்காரன் தேவை. அவன் கையில் அதிகாரம் செல்லும். அவன்தான் பொறுப்பாய் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகள் புத்திசாலியாய் இல்லாத பொழுது, அப்படிப்பட்ட நிலையில் அவன் புத்திசாலியாய் இருந்து அந்த மகனை போல, அந்த வீட்டின் ஒரு முதலாளியின் மகனை போலவே இவனும் மாறிவிடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அந்த பணக்காரருடைய பிள்ளைகள் லட்சையை உண்டாக்குகிறவர்கள், அவர்கள் அவமானத்தை உண்டாக்குகிறவர்கள், ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறவர்கள். அந்த பிள்ளைகள் ஒழுக்கம் கெட்டு நடப்பதினால், அவர்கள் அவமானத்தை தேடுவதினால், குடும்பத்திற்கு அவமானத்தை கொண்டு வருவதினால், அவர்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக தங்கள் வாழ்க்கையை சரியான பாதையில் அமைத்துக் கொள்ளாததினால் அந்த வீட்டில் வேலைக்காரன் புத்திரனை போல மாறுகிறான். இப்படி சூழ்நிலை ஏற்படும் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளுக்கு கிடைக்கிற அந்த சொத்து அவனுக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் புத்திசாலித்தனம், ஞானம் இவைகள் தேவை. அப்படி இருக்கும் பொழுது நாம் இருக்கும் ஸ்தானத்தில் உயர்ந்த நிலையை அடையலாம். அடுத்தது, வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு. வெள்ளியை குகையில் இட்டு அதை உருக்கி அதை சுத்திகரித்து அதன் பின்பு பாத்திரங்களாக நகைகளாக செய்வார்கள். வெள்ளிக்கு அந்த குகையில் தான் உருக்கம் இருக்கும், அதாவது பக்குவப்படுத்தும் பதம் செய்யும் இடம் அந்த குகை. பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலம் உண்டு. தங்கத்தை ராஜதிராவகம் என்கிற ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் சல்பியூரிக் ஆசிடும் கலந்து ராஜதிராவகம் என்ற ஒரு பொருளை உருவாக்கி அதில் கரைத்து, தங்கம் அதில் தான் கரையும், அதில் கரைத்து தங்கத்தை சுத்திகரித்து அதற்கு பின்பு அதை நகையாக செய்வார்கள். இப்படியும் தங்கத்தையும் வெள்ளியையும் சோதிக்கும் இடம் உண்டு. எது எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கிறது என்பதை சோதித்து அதை சுத்திகரித்து அதற்கு பின்பே பயன்படுத்துவார்கள். அதை ஆராய்கிற இடம் உண்டு. அதே போல மனிதனின் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவரோ கர்த்தர். நம் இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறார், நம்மை சோதித்து அறிகிறார். நாம் எந்த சூழ்நிலையில் எப்படி செயல்படுவோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய மனநிலை என்ன, நாம் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்தால் நாம் என்ன செய்வோம், இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான மனநிலை வந்தால் நாம் என்ன செய்வோம் என்று நம் இருதயத்தில் உள்ள நினைவுகளை சோதித்து பார்த்து சொல்கிறவர் கர்த்தர். அவருக்கு எல்லாம் தெரியும். நம்மை பற்றி நமக்கு தெரியாத காரியங்களை கர்த்தர் சொல்லுவார். நாம் ஆழ்மனதில் இருக்கிற எண்ணங்கள் நமக்கே தெரியாது. சில நேரங்களில் நாம் குழம்பி போவோம், நமக்கு என்ன செய்வோம். அதே போல எதிர்காலத்தில் நாளை இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் நான் என்ன செய்ய போகிறேன் என்று கேட்டால் எனக்கு தெரியாது என்றுதான் நாம் சொல்லுவோம். அந்த சூழ்நிலை வரும்போதுதான் நமக்கே தெரியும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று யோசிப்போம். அதுபோல நமக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். நாம் எந்த சூழ்நிலையில் எப்படி செயல்படுவோம், நம்முடைய மனநிலை என்ன, நாம் எந்த அளவுக்கு நீதிமானாய் இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம இடத்தில் அக்கிரம சிந்தை இருக்கிறது, நாம் சூழ்நிலைகள் வந்தால் எந்த அளவுக்கு விசுவாசத்தில் உறுதியாய் இருப்போம் அல்லது விழுந்து போவோமா என்பது போன்ற பல காரியங்களை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார்.
அதே நிமித்தமே நம் வாழ்க்கையில் பல பாடுகளையும் துன்பங்களையும் கொடுத்து நம்மை சுத்திகரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், நம்மை பழக்குவிக்கிறார். யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் என்றால் நமக்கு வரும் தீங்குகளை எதிர்த்து நாம் போராடி வெற்றி பெறவும், நாம் எந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தரை பற்றும் உறுதியோடு விசுவாசத்தில் உறுதியா இருக்கும்படியும் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த கடைசி நாட்களில் இது நடக்கிறது. எப்படி வெள்ளிக்கு குகையும் தங்கத்துக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டோ அது போல நம் இருதயமும் சோதிக்கப்படுகிறது. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அனுமதித்து கர்த்தர் நம்மை சோதித்து அறிகிறார். அதனால் நாம் எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களாக வேதத்தை தியானித்து பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தரித்திருக்க வேண்டும். நம்முடைய மனம் அதையே வாஞ்சையாய் தேட வேண்டும். தீயவர்கள்தான் தீயவர்களின் சொற்களை கேட்பார்கள். அவர்கள் சொல்வதை உற்று கவனித்து கேட்கும் மனம் அவர்களுக்கு இருக்கும். துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை கேட்பான், கேட்டு நடப்பான். ஒருத்தன் துஷ்டத்தனமாய் இருக்கிறான் என்றால் பொல்லாத பிசாசின் செயல்கள் அவனிடத்தில் இருக்கிறது. பிறருக்கு தீமை செய்வது, பிறரை கொடுமைப்படுத்துவது, துன்பப்படுத்துவது போன்ற செயல்களை செய்கிறவன் அதே போல அவனை போன்ற அக்கிரம செய்கைகள் உடைய அக்கிரமக்காரரின் சொற்களை உற்று கவனித்து கேட்பானாம். அப்படி என்றால் துன்மார்க்கரே துன்மார்க்கரின் சொல்லுக்கு செவி கொடுக்கிறார்கள். பரிசுத்த பாதையில் நடக்கிற நாம் துன்மார்க்கரின் வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாது. சங்கீதம் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் என்று. அக்கிரமக்காரர்கள், பாவிகள், துன்மார்க்கர் இவர்களோடு சேரவும் கூடாது. அவர்கள் நிற்கும் இடத்திலும் நிற்கக்கூடாது. அவர்கள் போகும் வழியிலும் கூட குறுக்க நிற்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு மனிதன் தீயவனாய் இருக்கிறான் என்றால், துஷ்டனாய் இருக்கிறான் என்றால் அவன் துஷ்டனுக்கு செவி கொடுக்கிறான். கெட்டவன் கெட்டவனுக்கு செவி கொடுக்கிறான். நாம் எப்பொழுதும் பரிசுத்தவான்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். துஷ்டர்களுக்கு செவி கொடுக்க கூடாது. ஒருவன் தீயவன் என்றால் அவன் எந்த விஷயத்தை சொன்னாலும் அதை நாம் கவனித்து கேட்க கூடாது. தீயவனிடத்தில் நன்மை பிறக்காது. அவன் நல்ல விஷயத்தை சொல்ல போவதில்லை. ஒரு காரியம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல ஒரு தென்னை மரத்தில் தேங்காய் காய்க்கும், அதில் பாகக்காய் காய்க்காது. அது போல எந்த ஒரு முட்செடியும் நல்ல ஒரு கனியை, ஒரு முட்செடி ஆப்பிள் பழத்தை கொடுக்காது. அதன் பழத்தை அதது தரும். அந்தந்த மரம் அந்தந்த கனியை கொடுக்கும். அது போல அத்தி மரம் அத்தி பழத்தை கொடுக்கும், மாமரம் மாம்பழத்தை கொடுக்கும். அது போல நல்லவர்களாய் ஒருவர் வாழ்கிறார்கள் என்றால், பரிசுத்த பாதையில் நீதிமான்களாய் வாழ்கிறவர்களே நீதியை சொல்வார்கள். அவர்களிடத்தில் நீதி பிறக்கும். தீயவர்களிடத்தில் நீதி பிறக்காது. அதனால் துஷ்டர்களுடைய வார்த்தையை அக்கிரம செய்கைக்காரர்களே செவி கொடுக்கிறார்கள். அதனால் நாம் செவி கொடுக்க கூடாது. அப்படிப்பட்டவர்களோடு சேரவும் கூடாது. பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். ஒருவன் பொய்யனாய் இருக்கிறான், எப்பொழுதும் பொய் பேசுகிறவனாய் இருந்தால் அவன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். கெடுதல் செய்யும் எண்ணம் கொண்டவன் பிறரை கெடுக்க நினைக்கிற மனிதனுக்கு செவி கொடுப்பானாம். அப்படி என்றால் துஷ்டன், அக்கிரமக்காரன், பொய்யன், கேடு நினைப்பவன், மொத்தத்தில் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் தீமையை, பாவத்தை பின்பற்றி வாழ்கிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தை வாசிக்காமல், கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்ளாமல் தங்கள் மனம் போன போக்கில் வாழ்கிறவர்களை இந்த 4 விதமான மனிதர்கள். இப்படிப்பட்டவர்கள் தீயவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் தீமைக்கு தான் செவி கொடுப்பார்கள், நன்மைக்கு ஒருபோதும் செவி கொடுக்க மாட்டார்கள். அதனால் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும். அவர்கள் பேச்சை கேட்க கூடாது, அவர்கள் ஆலோசனையை கேட்க கூடாது, அவர்களோடு சேரவும் கூடாது. இப்படிப்பட்ட பொய்யுள்ளவர்களாய், கேடு செய்கிறவர்களாய், பிறருக்கு தீமை செய்கிற துஷ்டர்களாய், அக்கிரமம் செய்கிறவர்களாய், அநியாயம் செய்கிறவர்களாய் நாம் ஒருபோதும் இருந்துவிடக் கூடாது. இப்படிப்பட்ட துர்குணங்கள் நம்மிடத்தில் இல்லாதபடிக்கும் நம்மை கவனித்து ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவரை உண்டாக்கினவரை பரியாசம் பண்ணுகிறான். ஒரு மனிதன் ஏழையாய் இருக்கிறான், மிகுந்த துன்பப்படுகிறான் என்றால்
அந்த மனிதனை பார்த்து ஒருவன் பரியாசம் செய்கிறான். ஒரு ஏழை, அவன் வேதனை, அவன் பாடு அவனிடத்தில் இருக்கிறது. அவன் மிகுந்த துன்பமாய் பசியோடு இருக்கிறான் என்றால், அவனை பார்த்து பரியாசம் செய்கிறவன் அவன் கர்த்தரையே பரியாசம் செய்கிறானாம். அப்படிப்பட்ட ஏழையை உருவாக்கினவரையே பரியாசம் செய்கிறானாம். இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது, ஒருவர் ஏழையாய் இருக்கிறார் என்றால், அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரிந்தால் நாம் உடனே அவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும். நம்மால் முடிந்த சிறிய உதவியாவது செய்யாமல் இருக்கக்கூடாது. நம்மால் முடியவில்லை, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றால் அமைதியாகவாது வந்துவிட வேண்டும். பரியாசம் பண்ணக்கூடாது. வேறு யாராவது ஏதாவது தவறாக பேசுகிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள் அந்த ஏழையை என்றால், நாம் அவர்கள் பக்கத்தில் கூட நிற்கக்கூடாது. பரியாசம் பண்ணுகிறவர்களோடு கூட இருக்கவும் கூடாது. ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். ஒருவர் ஆபத்தில் இருக்கிறார், மிகுந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்றால், அதை பார்த்தால் உடனே நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்கள் ஆபத்திலிருந்து விடுவிக்க முயற்சி செய்ய வேண்டும். நம்மாலான எதையாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் இருந்தால் அமைதியாகவாது வந்துவிட வேண்டும். அதுவும் செய்யாமல் ஆபத்தில் இருப்பவர்களை பார்த்து சந்தோஷப்படுவது, களிப்பாய் இருப்பது, மிகவும் சந்தோஷப்படுகிறது, உற்சாகமாய் பேசுவது, அவர்களை பரியாசம் பண்ணுவது, மிகுந்த சந்தோஷப்படுவது, பிறர் துன்பத்தில் சந்தோஷப்படுகிற குணமுடையவர்கள் தண்டனைக்கு தப்பவே மாட்டார்கள். இவர்களுக்கு கர்த்தர் தண்டிக்காமல் விடவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலேயும் அவர்கள் செய்த பாவங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் தண்டிப்பார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, எந்த துன்பத்தில் யார் இருந்தாலும் அவர்களை நாம் பார்த்தால், தெரிந்தால் உடனே அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் ஆபத்திலிருந்து காப்பாற்ற முயற்சி செய்ய வேண்டும். நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும். பாடுபடுகிறவர்களை பார்த்து கொண்டு சும்மா இருக்க கூடாது. பரியாசம் பண்ண கூடாது. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். ஒரு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால், அந்த பேர பிள்ளைகள் முதியவர்களுக்கு கிரீடம் போல அவர்கள் மகிமையாய் இருக்கிறார்கள். எனக்கு பேரன் இருக்கிறான், எனக்கு பேத்தி இருக்கிறாள், எனக்கு 5 பேர பிள்ளைகள் இருக்கிறது, 10 பேர பிள்ளைகள் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதுவே முதியவர்களுக்கு, அவர்களுக்கு அது மரியாதையாய் இருக்கிறது. அது ஒரு அவர்களுக்கு மகிமையாய் இருக்கிறது. பேர பிள்ளைகள் முதியவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு மகிமையாய் இருக்கிறது. பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. அதே போல பிள்ளைகள் மகனாக, மகளாக, பேரன் பேத்திகளாக இருப்பவர்களுக்கு உயர்ந்த மேன்மை எது என்றால், அவர்கள் வீட்டின் பெற்றோர்களே. பெற்றோர்கள், பாட்டன் பாட்டி என்று அவர்கள் தலைமுறையில் இருக்கிற பெரியோர்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கு மேன்மையா இருக்கிறார்கள். இந்த தகப்பனின் மகன் அது என்று சொல்வார்கள். இந்த தாயின் மகன் மகள் என்று சொல்வார்கள். அவர்கள் பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கு மரியாதையா இருக்கிறது. அந்த குடும்பத்து பிள்ளைகளா, அந்த வீட்டு பிள்ளைகளா, அந்த தாத்தா பாட்டியினுடைய பேர பிள்ளைகளா இவர்கள் என்று சொல்வார்கள். பிள்ளைகளுடைய மேன்மை அந்த வீட்டின் பெரியோர்களிடத்தில் இருக்கிறது. பெரியோர்களின் நல்லொழுக்கம், அவர்களுடைய நற்பெயர் அந்த பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் மேன்மையை கொண்டு வருகிறது. அதுவே அவர்கள் மேன்மையா இருக்கிறது. பெரியோர்களால் பிள்ளைகளுக்கு மேன்மை, பிள்ளைகள் பெரியோர்களுக்கு, அந்த குடும்பத்தின் பெரியோர்களுக்கு கிரீடமாய் இருக்கிறது. மூடனுக்கு மேன்மையான பேச்சுகளை பேசும் பேச்சு அவர்களுக்கு தகாது. முட்டாள்களாய் இருப்பவர்களுக்கு மேன்மையாய் பேசுவது அவர்களால் முடியாத காரியம். முட்டாள்களால் மேன்மையான காரியங்களை தடையிடவும் முடியாது, அதை பேசவும் முடியாது. ஏனென்றால் அவர்கள் முட்டாள்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்காது. இதன் பொருள் என்னவென்றால், அவர்கள் முட்டாள்கள் எப்பொழுதும் இச்சைகளை குறித்தும் பாவத்தை குறித்தும் தியானித்துக் கொண்டு அதே சிந்தனையில் இருப்பதினால் ஞானமான காரியங்கள், மேன்மையான காரியங்களை அவர்களால் சிந்தித்து செயல்பட முடியாது. எனக்கு தெரியாது என்று சொல்வார்கள். மூடனுக்கு இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்கள் தகாது, பொருந்தாது. ஒரு மூடனை கூப்பிட்டு மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுத்தால் அவனால் அதை சரியாக செய்ய முடியாது. அவனால் சுத்தமாக முடியாது.
முக்கியமான காரியங்களை முட்டாள்களிடம் கொடுக்க கூடாது. இந்த வேலையை செய் என்று ஒப்படைக்க கூடாது. ஞானவான்களை பார்த்தே கொடுக்க வேண்டும். அதே போல தேசத்தில் எந்தவித அதிகாரத்தில் இருப்பவர்கள், ஒரு கலெக்டராக இருக்கலாம், மினிஸ்டராக இருக்கலாம், மிக உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்களாக இருக்கலாம், ஒரு சாதாரண அலுவலகத்தின் தலைவராக இருக்கலாம், யாராயிருந்தாலும் பிரபுக்களாக உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள், ஒரு ஆபீசர் என்ற நிலையில் இருப்பவர்கள், அதிகாரம் வகிப்பவர்கள் பொய் பேசக்கூடாது. பொய் பேசுவது அதிகாரிகளுக்கு தகாது, பிரபுவுக்கு தகாது என்று வேதம் சொல்லுகிறது. பொய் வார்த்தைகள் இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு பொருந்தாது. பொய் பேசக்கூடாது. மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களை அந்த நிலைக்கு அவர்களால் போக முடியாது. பொய்யும் பித்தலாட்டம் பண்ணுகிறவர்கள் அப்படி போனாலும் அந்த இடத்தில் அவர்களால் நிலைத்திருக்க முடியாது. பொய் எந்த அளவுக்கும் தகாது. நேர்மையும் உண்மையுமே உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கும். உயர்ந்தவர்களுக்கு, அதிகாரம் வகிப்பவர்களுக்கு அதுதான் அழகு, உண்மைதான் அழகு. பொய் பேசக்கூடாது. துளி கூட பொய் பேசக்கூடாது. எவ்வளவேனும் தகாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பொய், சிறு பொய் என்றெல்லாம் கிடையாது. துளி கூட பொய் பித்தலாட்டம் இருக்கக்கூடாது. உயர்ந்த ஸ்தானங்களில் இருப்பவர்கள், அதிகாரம் வகிப்பவர்கள், அரசியல் தலைவர்கள், தேசத்தின் தலைவர்கள், ஊர் தலைவர்கள், யாராயிருந்தாலும் லஞ்சம் வாங்குகிறவர்களுக்கு அந்த லஞ்ச பணம் மிகப்பெரிய வைரம் போல அவர்களுக்கு தோன்றும். அதாவது எவ்வளவு பணம் சம்பளமாக கொடுத்தாலும் லஞ்சம் வாங்கினால் அந்த பணத்திற்கு அவர்கள் அதிக மரியாதை கொடுப்பார்கள். 1,00,000 சம்பாதிப்பவர்கள் கூட 5,000 லஞ்சம் வாங்கினால் இந்த 5,000த்திற்கு அதிக மரியாதையை கொடுப்பார்கள். லஞ்சம் அவர்களுக்கு மிகுந்த மேன்மையாய் தோன்றும். ரத்தினம் போல அதை நினைப்பார்கள். ஒரு ரத்தினமே கையில் வைரமே கிடைத்தது போல நினைப்பார்கள் லஞ்ச பணத்தை. லஞ்சம் எங்கெங்கெல்லாம் கொடுக்கிறோமோ அந்த இடத்திலெல்லாம் காரியம் வாய்த்து விடும். எதிர்பார்க்கிற செயல்கள் நடந்து விடும். லஞ்சம் கொடுத்தால் வேலை நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. லஞ்சம் வாங்குதல் பாவம். வாங்குகிறவர்களுக்கு அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. சில இடங்களில் லஞ்சம் கொடுத்தால்தான் வேலை நடக்கும் என்ற நிலை இருக்கிறது என்ற உண்மை தன்மையை கர்த்தர் இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை விரும்புகிறான். குடும்பத்திலாயிருந்தாலும் நண்பர்களுக்குள்ளாக இருந்தாலும் நாம் வாழும் மத்தியில் இருக்கிற எந்த ஜனங்களிடத்தில் இருந்தாலும் குற்றம் கண்டுபிடித்து அதை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. அதை பலருக்கும் பரப்பக்கூடாது. குற்றத்தை மூடுகிறவர்களுக்கு நண்பர்கள் அதிகம் கிடைப்பார்கள். ஒருவர் தவறு செய்கிறார் என்றால் அந்த குற்றங்களை நாம் கண்டுபிடித்து அதை பலரிடம் சொல்லி தெரியக்கூடாது என்றால் பரப்பாமல் இருப்பது. அவன் அந்த தவறு செய்து விட்டான், அவன் அந்த தவறு செய்து விட்டான் என்று சொல்லிக் கொண்டு தெரியக்கூடாது. கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுவான். ஒருவர் செய்த குற்றத்தை யாரையும் நாம் குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாது. ஒருவருக்கு குற்றம் செய்தாலும் அதை நாம் பார்த்திருந்தாலும் நமக்கு அது தெரிந்திருந்தாலும் அவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிற அதிகாரம் நமக்கு இல்லை. நாம் சாதாரண மனிதர்களாய் இருக்கிறோம். கர்த்தரே அறிவார். ஒருவர் தவறு செய்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவும் அவர்கள் நீதிக்கேற்ற பலனை அவர்களுக்கு கொடுக்கவும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். கர்த்தரே அதிகாரியாய் இருக்கிறார். அப்படி இருக்க நம் சகோதரர்களாக, நம் நண்பர்களாக, நம் கூட இருக்கிற மற்ற மனிதர்களிடத்தில் குற்றம் கண்டுபிடித்து அவர்களை குற்றவாளி என்று சொல்லிக் கொண்டு நாம் தெரியக்கூடாது. அப்படி செய்தால் என்ன நடக்கும்? நட்பு இருக்காது, நண்பர்கள் இருக்க மாட்டார்கள். எல்லோரிடத்திலும் குற்றம் கண்டுபிடித்து சொல்லிக் கொண்டிருந்தால் யாரும் நம்மிடத்தில் இருக்க மாட்டார்கள். நமக்காக உதவி செய்கிற நண்பர்களோ உறவுகளோ எதுவும் இருக்காது. அதனால் சிநேகத்தை விரும்பினால் எல்லோருடனும் என்று சொல்லும் பொழுது துன்மார்க்கரோடு சேர்ந்து இருக்க கூடாது, விலகி விடலாம் துன்மார்க்கரோடு. ஆனால் சாதாரணமாக எல்லா மனிதர்களிடத்திலும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டு இருக்கக்கூடாது. குற்றம் இருக்கிறது என்று தெரிந்தாலும் அதை பரப்பக்கூடாது. நம் மனதில் இருக்கலாம், இவர்கள் இந்த குற்றம் செய்தார்கள் என்று நாம் அறிந்திருக்கலாம். அதை பிறரிடம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? தேவையில்லை. அது நம்முடைய வேலை அல்ல. யார் என்ன குற்றம் செய்கிறார்கள் என்று கண்டுபிடித்து அதை எல்லோரிடமும் சொல்லுவது நமக்கு வேலையாக கர்த்தர் கொடுக்கவில்லை. அது நம்முடைய பொறுப்பல்ல. நம்முடைய வேலையை தான் நாம் செய்ய வேண்டும்.
நமக்கு சொல்லாத வேலையை, கர்த்தர் கொடுக்காத வேலையை செய்யக்கூடாது. இன்றும் பலர் என்ன செய்கிறார்கள்? ஊழியர்கள், கர்த்தருடைய ஊழியர்களை குறித்து பிற ஊழியர்கள் குற்றம் சொல்லுகிறார்கள். வீடியோக்கள் போடுகிறார்கள் யூடியூப், பேஸ்புக் எல்லாவற்றிலும். இந்த ஊழியர் இந்த குற்றம் செய்தார், இந்த போதகர் இந்த குற்றம் செய்தார், இவர்கள் இந்த குற்றத்தை செய்தார்கள் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். கேட்டால் அவர்கள் சொல்வது இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வேலை என்று. இவர்கள் சொல்லும் பதில் வேதத்திற்கு புறம்பானது. வேத வசனம் இந்த இடத்தில் சொல்லுகிறது, குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை விரும்புகிறான் என்று. கேட்டதை சொன்னால், ஒருவர் கேட்டு அதன்படி சொன்னால் கூட உயிருக்குயிரான நண்பர்களை கூட பிரித்து விடுவார்கள் இந்த குற்றம் கண்டுபிடித்து சொல்லுகிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இவர்கள் வேதத்துக்கு புறம்பாக தான் குற்றப்படுத்துகிறார்கள் என்பது தெளிவாக இருக்கிறது. ஒருவர் தவறு செய்தால், ஒரு ஊழியர் தவறு செய்தால், கர்த்தர் எவ்விடத்திலும் இருந்து எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவரல்லவா ஊழியர்களின் அதிகாரி, அவரல்லவா நியாயம் தீர்க்கிற தேவன், அவர் சர்வலோகத்திற்கும் அதிபதி அல்லவா, அவர் நியாயம் தீர்ப்பார். நம்மிடத்தில் வந்து கர்த்தர் சொன்னாரா, இந்த மனிதனை, இந்த ஊழியனை நீ பார்த்துக்கொள், அவன் என்ன குற்றம் செய்கிறான் என்று கண்டுபிடித்து எல்லோரிடத்திலும் சொல்லு என்று சொன்னாரா? ஒருபோதும் கர்த்தர் அப்படி சொல்ல மாட்டார். குற்றம் கண்டுபிடிப்பது மனிதனுடைய வேலை அல்ல. மனிதனை படைத்தவர், மனிதனுக்கு வாழ்வு கொடுத்தவர், மனிதன் வாழ இந்த பூமியை சிருஷ்டித்தவர், மனிதனுடைய கால்களை தாங்கி நிற்கும் இந்த பூமியை சிருஷ்டித்த தேவன், மனிதனுக்கு ஆயுளை கொடுத்து ஜீவனை கொடுத்து அந்த ஜீவனை தம் கையில் பிடித்து வைத்திருக்கிற தேவனே அந்த மனிதன் மேல் அதிகாரி. அவன் செய்கிற தீமைக்கும் நன்மைக்கும் பலன் தருகிற தேவனாய் இருக்கிறார். அவன் கர்த்தரால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனை, கர்த்தருடைய சாயல் தரிக்கப்பட்ட ஒரு மனிதனை குற்றவாளி என்று தீர்க்க நமக்கு அதிகாரம் இல்லை. அவர்கள் குற்றவாளி என்று தெரிந்தால் நாம் அமைதியா இருக்க வேண்டும். நம் அதிகாரத்திற்குட்பட்டவர்களாய் இருந்தால், நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்களாகவோ, நம்முடைய பிள்ளைகளாகவோ, அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு அவர்கள் கீழ்ப்பட்டு இருக்கிறவர்களாக இருந்தால் அவர்களிடத்தில் நாம் அதிகாரம் செலுத்தலாம். சம்பந்தமே இல்லாதவர்களை நாம் குற்றப்படுத்தி தெரியக்கூடாது. அதனால் நமக்கு நட்பு இருக்காது, உறவுகள் இருக்காது. இப்படி குற்றம் சொல்லி திரிகிறவர்கள் உயிருக்குயிரான நண்பர்களை கூட பிரித்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் சொல்லும் பேச்சை கேட்கக்கூடாது. நம்மிடத்தில் வந்து யாரையாவது பற்றி குற்றம் சொன்னால் அவர்களிடம் நாம் பேசுவதையே நிறுத்திவிட வேண்டும். ஏனென்றால் நாளை நம்மை பற்றி போய் இன்னொரு இடத்தில் சொல்லுவார்கள். இதுவே அவர்கள் வேலையா இருக்கிறது. பிறரை குற்றப்படுத்தி பேசுகிறவர்களிடத்தில் நாம் பேசக்கூடாது, பழகக்கூடாது, அவர்கள் வார்த்தைகளை நம்பவும் கூடாது. அது தேவையற்றது. மூடனை 100 அடி அடிப்பதை விட ஞானியை, புத்திசாலியை ஒரு வார்த்தை சொல்லுவதே சிறந்தது. புத்திமானை ஒரு வார்த்தையினால் கண்டிப்பதே உரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், ஒருவன் முட்டாள் இருக்கிறான் என்றால் அவனை 100 அடி அடித்து சொன்னால் கூட அவனுக்கு அறிவு வராது. அவன் ஏற்கனவே முட்டாள், அவனுக்கு மூளையில் ஏறாது. தீமை செய்தே பழகியவர்களிடத்தில் பரிசுத்தத்தை குறித்து சொன்னால் 100 முறை அடித்து சொன்னால் கூட அவர்களுக்கு அது புரியாது. அப்படிப்பட்டவர்களிடத்தில் போராடி முயற்சி செய்வதை விட புத்தியுள்ள ஒரு மனிதனை அழைத்து வாயினால் சொல்லிக் கொடுத்தால் போதும். இது தவறு, இதன் பின்விளைவு இப்படி வரும் என்று புத்தியை சொல்லிக் கொடுத்தால் அவன் கேட்பான். அதனால் நமக்கு பிரயோஜனம் உண்டு. நம் முயற்சிக்கு ஒரு பலன் கிடைக்கும். அவன் திருந்துவான். முட்டாளை 100 அடி அடித்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. நம்முடைய நேரத்தையும், நம்முடைய முயற்சியையும், உழைப்பையும், நம்மளுடைய பலனையும் தான் நாம் இழந்து போக நேரிடும். அதனால் நாம் யாருக்காவது புத்தி சொல்ல வேண்டும், அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் முதலில் அவர்கள் புத்தி உள்ளவர்களா என்று ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். முட்டாள்களிடத்தில் முயற்சி செய்யக்கூடாது. அவர்கள் முட்டாள்கள் என்று தெரிந்தால் அவர்களை விட்டு விலகி விடுவதே நல்லது. முட்டாளுக்கு புத்தி சொல்லி திருத்த முடியாது. புத்தியுள்ளவனுக்கு அழைத்து சொன்னால் அதனால் முயற்சியில் பலன் உண்டு. துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான். தீமையான துஷ்ட மனிதன், பொல்லாத ஆவி பிடித்தவன் தான் துஷ்டன். அவன் என்ன செய்வான்? எப்பொழுதும் கலகத்தையே தேடுவான். இன்று என்ன பிரச்சனை வரும், எந்த விடத்தில் ஒரு கலகத்தை மூட்டலாம், இந்த கலகம் இன்று வருமா என்று தேடி அலைவான். துஷ்டனுடைய மனம் எப்பொழுதும் கலகத்தையே தேடி அலையும். எதில் கலகம் பண்ணலாம், எந்த பிரச்சனை என்று வரலாம் என்று அவனுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை முயற்சி செய்து கொண்டிருப்பான். இவனே துஷ்ட மனிதன். பொல்லாத ஆவி பிடித்தவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள்.
இந்த இடத்தில் இவனிடத்தில் இந்த குற்றம் இருக்குமா? எப்பொழுதும் அவர்களுடைய மனம் தேடி அலையும். அதாவது நம்முடைய வீட்டில் நாம் சாவி ஏதாவது தொலைத்து விட்டோம் என்றால், நாம் அது இங்கு இருக்குமா அங்கு இருக்குமா என்று நினைத்து நினைத்து தேடுவோம். ஒருவேளை இந்த இடத்தில் வைத்திருப்போமா, ஒருவேளை அந்த இடத்தில் வைத்திருப்போமா என்று தேடுவோம். அதுபோல இந்த தீய மனிதர்கள், துஷ்டர்கள், பொல்லாத ஆவி பிடித்தவர்கள், துன்மார்க்கமானவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதன்படி நடக்காதவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள், மொத்தத்தில் பாவிகள், பொல்லாத ஆவி பிடித்தவர்கள். இவர்கள் கலகம் எப்பொழுது மூட்டலாம் என்று அலைவார்கள். நாம் ஒரு பொருளை தொலைத்துவிட்டு தேடுவது போல அவர்கள் எந்த இடத்தில் என்ன பிரச்சனை உண்டு பண்ணலாம் என்று தேடி அலைவார்கள். அவனுக்கு விரோதமாக குரூர தூதன் அனுப்பப்படுவான். இப்படிப்பட்ட மனிதர்களை நியாயம் தீர்க்க கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார். அவர்கள் சரியாக இப்படிப்பட்ட மனிதர்களை அடித்து தண்டிப்பார்கள். அதாவது தீமை செய்கிறவர்களை கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மாவே இருக்க மாட்டார். அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கிற நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். சில காலம் பொறுமையா இருப்பார். அவர்கள் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பார். அவர்கள் திருந்தாத பட்சத்தில் துஷ்டராய் இருந்தால் அவர்களை நிச்சயம் நியாயம் தீர்ப்பார். அவர்களுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்க தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். புத்தி இல்லாமல் முட்டாள்தனத்தில் வாழ்கிற ஒரு மனிதன் தன்னுடைய மதிக்கேட்டிலேயே அலைகிறான். அவன் பாவம் செய்கிறான். பாவத்தின் நிமித்தம் அவன் தவறான ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். அவனுடைய சிந்தனை முழுவதும் பாவத்தில் இருக்கிறது. மதி இல்லை, அறிவில்லை. அறிவுள்ளவன் பாவம் செய்ய மாட்டான். ஞானம் உள்ளவன் பாவத்தை செய்ய மாட்டான். ஞானம் இல்லாதவனை பாவம் செய்வான். ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை வாழ்வான். அவன் அந்த மதிக்கேட்டில் திரியும் போது, அந்த பாவத்தின் போதையில் திரிகிறவனிடத்தில் அவன் முன்பாக போவதை விட குட்டியை பறிகொடுத்த கரடிக்கு முன்பாக போவது நல்லது. இந்த பாவத்தில் திரிகிறவனுக்கு முன்பாக நாம் போய்விடக் கூடாது. பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் அவன் அப்படியே விழுங்கி விடலாம் என்று நம்மை தோன்றும். அவனுக்கு ஒரு கரடி இருக்கிறது, அது தன் குட்டியை பறி கொடுத்தது என்றால் அதனுடைய கோபம் பயங்கரமா இருக்கும். எதிரில் போனா நம்மை கொன்றை போட்டுவிடும். அதை விட மோசமானவனாய் இந்த பாவத்தில் திரிகிறவன் இருப்பானாம். மதிக்கேட்டில் பாவம் செய்து அதில் இன்பம் என்று நினைத்து அந்த பாவத்தில் இன்பம் கண்டு தவறான வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவன் முன்பாக கூட போகக்கூடாது. விலகி செல்வதே நல்லது. தீயவர்களிடத்தில் நெருங்கவே கூடாது. விலகி போவதே நமக்கு நல்லது. ஏனென்றால் அவன் முட்டாள். அவனுக்கு அறிவு கிடையாது. எதையும் சரியாய் செய்ய மாட்டான். எல்லா தவறுகளையும் செய்வான். அதனால் அவன் நியாய தீர்ப்பை அடைவான். அவனோடு சேர்ந்தால் நமக்கும் அதன் பாதிப்பு வரும். பாடுகள் தான் வரும். அதனால் அவனை விட்டு விலகுவதே நல்லது. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நன்மை செய்கிறான். அவனிடத்தில் நன்மையெல்லாம் பெற்றுக்கொண்டவன் அவனுக்கு பதிலாக தீமை செய்கிறான். அவனிடத்தில் நாம் இவ்வளவு நன்மைகளை பெற்றிருக்கிறோம், அவன் நமக்கு இவ்வளவு நன்மை செய்திருக்கிறான், நன்றியுடையவனாய் இருக்க வேண்டும் என்ற நினைவு இல்லாமல், எனக்கு நீ நன்மை செய்தாய் அல்லவா, உனக்கு நான் தீமை செய்கிறேன் பார் என்று மீண்டும் அதுக்கு பதிலாக தீமை செய்கிறான். அப்படிப்பட்ட கேவலமான மிக முட்டாளான ஒருத்தன் இருக்கிறான் என்றால் அவனுடைய நிலை என்ன? அவனுடைய வீட்டை விட்டு தீமை நீங்காது. பிறருக்கு நன்மை செய்தவர்களுக்கு தீமை செய்தால் இவன் அந்த தீமைக்கு அடிமையாவான். அந்த தீமை அவனை விட்டு நீங்காது. தொடர்ந்து அவனுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வீட்டில் எப்பொழுதும் அந்த சாபம் இருக்கும். நன்மை செய்தவனுக்கு நீ தீமை செய்தாயே என்று அந்த சாபம் அங்கே இருக்கும். கர்த்தர் பழிக்கு பழி வாங்குவார். அவர் நீதிமானுக்காக எப்பொழுதும் பாதுகாக்கிற, அவர்களுக்காக எழும்பி நிற்கிற தேவனாய் இருக்கிறார். நீதிமான்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுவது போல இருக்கும். ஒரு இடத்தில் சண்டை வருகிறது என்றால் அது மதகை திறப்பது போல திடீரென்று வரும். அதை ஆரம்பத்திலேயே அடைத்து விட வேண்டும். இல்லை என்றால் அதன் பின்பு அதை சமாளிக்க முடியாது. சண்டை தொடங்குவதற்கு முன்பே அதை நிறுத்திவிட வேண்டும். ஆரம்பித்து விட்டால் ஒருவருக்கொருவர் கோபம் அதிகமாகி அது மிகப்பெரிய ஒரு மதகை திறந்தது போல மிகப்பெரிய தீமை அங்கு வரும்.
கோபம் பெருகிக் கொண்டே இருக்கும், சண்டை பெருகிக் கொண்டே இருக்கும். அதை ஆரம்பத்திலேயே அடைத்து விட வேண்டும். சண்டை வருகிறது என்றால் அது துவக்கத்திலேயே நமக்கு தெரியும், சண்டை வரப்போகிறது என்று. உடனே அப்பொழுதே நிறுத்திவிட வேண்டும். அதுவே புத்திசாலித்தனம். அந்த சண்டையாவதற்கு முன்பே விவாதம் வரும். சண்டை தொடங்குவதற்கு முன்பாக விவாதம் வரும். விவாதம் என்றால் என்ன? வாக்குவாதம், விவாதம் என்று சொல்வோம். ஒருவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்றால் எதிரில் இருப்பவர் இன்னொரு கருத்தை சொல்லுவார். இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் சொல்லுவார். நாம் ஒரு கருத்தை சொல்லுகிறோம், நம் எதிரே இருப்பவர் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மாற்றி சொன்னால் அதோடு நிறுத்திவிட வேண்டும். மீண்டும் நாம் நம் கருத்தை வலியுறுத்த கூடாது. அப்படி செய்தால் அது வாக்குவாதம். இப்படி அந்த வாதம் எழுப்புவதற்கு முன்பே அப்பொழுதே நிறுத்திவிட வேண்டும். அவர் ஒன்று சொல்ல நாம் ஒன்று சொல்ல திரும்பி திரும்பி வரக்கூடாது. நாம் ஒரு முறை சொல்லுகிறோம், அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் தொடர்ந்து பேச வேண்டும். ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தால் நாம் நிறுத்திவிட வேண்டும். அதுதான் சண்டை இல்லாமல் வாழ்வதற்கு வழியாயிருக்கிறது. வாக்குவாதம் தொடங்குவதற்கு முன்பே முடித்து விட வேண்டும். தொடங்கிவிட்டால் அது பெரிய சண்டையில் தான் முடியும். முதல் வார்த்தையை ஏற்காதவர்களிடத்தில் அவர்கள் மாற்றி கருத்தை சொன்னால் நிறுத்திவிட வேண்டும். சரி, நம்முடைய கருத்து அவர்களுக்கு ஏற்கவில்லை, அப்படி என்றால் நாம் இதோடு நிறுத்திக் கொள்வோம், பேச வேண்டாம் என்று நிறுத்திவிட வேண்டும். இது மிக முக்கியமான, மிக அவசியமான ஒரு ஆலோசனையா இருக்கிறது. இதை பின்பற்றினால் பெரும்பாலான சண்டைகளை நாம் நிறுத்திவிடலாம். எல்லா சண்டைகளுமே கூட நின்று போகும். துன்மார்க்கனை நீதிமான் ஆக்குகிறவனும், ஒரு மனிதன் துன்மார்க்கனாய் இருக்கிறான், அவனை நீதிமான் ஆக்குகிறவன், நான் அவனை நீதிமான் ஆக்குகிறேன் என்று முயற்சி செய்கிறவனும், ஒரு நீதிமான் இருக்கிறான், அவனை நான் எப்படியாவது குற்றவாளி ஆக்குகிறேன் என்று முயற்சி செய்கிறான் ஒருவன். அப்படி என்றால் இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். நீதிமான்கள் இன்னும் நீதி செய்யும்படியாய் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். தவறானவர்களை விட்டு விலக வேண்டும். மீண்டும் அவர்கள் தவறு செய்யும்படியாக துன்மார்க்கரை திருத்துகிறேன் என்று முயற்சி செய்ய போகக்கூடாது. துன்மார்க்கர் அவர்களை திருத்த நினைத்தால் நாம் கர்த்தருக்கு அருவருப்பாய் மாறி விடுவோம். ஏனென்றால் அவர்களோடு சேரும் பொழுது அவர்கள் துர்க்குணம் நமக்கு வந்துவிடும். அதனால் கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், துன்மார்க்கனை நீதிமானாக்க முயற்சிக்காதே. ஒரு நீதிமான் இருக்கிறான் என்றால் அவனை குற்றவாளியாக்க, ஏதாவது ஒரு பாவம் செய்ய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி குற்றவாளியாக்க முயற்சிக்காதே. இது இரண்டும் தவறு. கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த முயற்சிகளை செய்யவே கூடாது. நீதிமானுக்கு உதவி செய்து இன்னும் நீதிமானாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும். ஒருவன் துன்மார்க்கனாய் இருக்கிறான் என்றால் அவன் போக்கில் அவனை விட்டுவிட வேண்டும். அவனை போய் திருத்த நாம் முயற்சி செய்யக்கூடாது. அவனாக திருந்தினால்தான் திருத்த முடியும். நாம திருத்தலாம் முடியாது. ஞானத்தை வாங்குவதற்காக முட்டாள் கையில் பணத்தை கொடுத்தால் அதனால் பலன் என்ன? ஏனென்றால் அவன் அதில் விருப்பம் இல்லை. அவனுக்கு மனம் இல்லை. நான் ஞானத்தை அடைய வேண்டும் என்கிற மனம் இருப்பவன் புத்திசாலியா இருக்கிறான். ஒருவன் முட்டாளா இருக்கிறான் என்றால் அவன் ஞானத்தை விரும்ப மாட்டான், அறிவை விரும்ப மாட்டான். தான் ஞானியாக வேண்டும், பல விஷயங்களை படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை இல்லாதவன் முட்டாளா இருக்கிறான். அவனிடத்தில் எவ்வளவு பணம் கொடுத்தாலும், நீ விலைக்கு வாங்கிக் கொள் என்று கொடுத்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. நீ இதை படி அதை படி என்று எவ்வளவு சொன்னாலும், முட்டாளிடத்தில் வேதாகமத்தை படி என்று சொன்னால் அவன் படிக்க மாட்டான். எவ்வளவு பணம் கொடுக்கிறேன், வா உனக்கு கற்றுத் தருகிறேன் என்று கூப்பிட்டால் கூட, ஒரு கல்லூரியில் சேர்த்து விடுகிறேன் என்று சொன்னால் கூட அவன் படிக்க மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஞானம் உள்ளவர்களே ஞானத்தை விரும்புவார்கள். முட்டாள் ஞானத்தை விரும்ப மாட்டான். அதனால் அவனை கட்டாயப்படுத்தி படிக்க வைக்க முயற்சி செய்வது வீணா இருக்கிறது. சிநேகிதன் எல்லா நேரத்திலும் சிநேகிப்பான். ஒருவன் நண்பனாய் இருந்தால் நண்பர்கள் எப்பொழுதும் நம்மை நட்போடு பாராட்டுவார்கள், அன்போடு இருப்பார்கள். எல்லா நேரத்திலும் அன்போடு இருப்பவர்களே நமக்கு நல்ல நண்பர்களாய் இருக்கிறார்கள். நம்முடன் இருந்து நம்மை தாங்குகிறவர்கள் நண்பர்கள் என்று சொல்லலாம். ஆனால் துன்பத்தில் உதவுவதற்கே சகோதரன் பிறந்திருக்கிறான். துன்ப நேரத்தில் சகோதரன் உதவ வேண்டும். நாம் சகோதரர்களாய் சகோதரிகளாய் இருக்கும் பொழுது, பிறருக்கு துன்பப்படும் பொழுது நாம் உதவி செய்ய வேண்டும். பிறர் துன்பப்படும் போது அவர்களுக்கு நாம் உதவி செய்ய கடனாளியா இருக்கிறோம். அதை கவனித்துக் கொள்ள வேண்டும்.
எப்பொழுது யார் துன்பப்பட்டாலும் சகோதரர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று பொருள். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்மை போல இன்னொரு கர்த்தருடைய பிள்ளைகள் யார் இருந்தாலும் நாம் உடன் பிறந்தவர்கள் மட்டுமல்ல, மற்றவர்களும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் நாம் அவர்கள் துன்பத்தில் இருக்கும்போது உதவி செய்ய வேண்டும். அது நம்முடைய கடமையா இருக்கிறது. நிச்சயம் அதை செய்ய வேண்டும். நம்மாலான உதவிகளை செய்யலாம். அதுதான் நல்லது. இதுவே இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். புத்தி இல்லாதவன் தன் நண்பனுக்காக பிணைப்படுவான். அதாவது பிணைப்படுதல் என்றால் என்ன என்று தெரியும் நமக்கு. அதாவது ஒருவர் கடன் நம்ம இடத்தில் வந்து கேட்கிறார் என்றால் நம்மிடத்தில் பணம் இல்லை. அப்பொழுது நாம் என்ன செய்வோம்? வேறு ஒருவரிடத்தில் பெற்றுக் கொடுப்போம். அதாவது இந்த என்னுடைய நண்பனுக்கு நீர் பணம் கொடும், அவன் நிச்சயம் கொடுத்து விடுவான், அதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று சொல்வோம். பிறருக்காக நாம் உத்தரவாதம் கொடுப்பதே பிணைப்படுதல். இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. பிறருக்காக நாம் பிணைப்படக்கூடாது, உத்தரவாதம் கொடுக்க கூடாது. நம்மிடத்தில் இருந்தால் நாம் உதவி செய்யலாம், இல்லை என்றால் விலகிவிட வேண்டும். அதுவே நமக்கு பாதுகாப்பு. பிறருக்காக இன்னொருவரிடத்தில் நாம் பிணைப்பட்டால் அவர்கள் தரவில்லை என்றால் நான் தருகிறேன், அதாவது பேங்கில் செக்யூரிட்டி சைன் போடுவது போன்ற காரியங்களை செய்தால் அதனால் நமக்கு ஆபத்து வரும். இதை செய்யாதே என்று வேதம் சொல்லுகிறது. இதை செய்கிறவன் புத்தி இல்லாதவன் என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மிகுந்த மன உளைச்சலை தரும். கையெழுத்து போட்டதில் இருந்து அவன் தருவானா, தரமாட்டானா, கட்டுவானா என்ற ஒரு எண்ணம் இருக்கும் நமக்குள். அவன் பணம் கொடுக்கவில்லை என்றால் அதை நாமே கொடுத்து தீர வேண்டியதா இருக்கும். அதனால் மிகுந்த நஷ்டம் உண்டாகும், மன உளைச்சலும் வேதனையும் உண்டாகும். இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. பிணைப்படுதல் தேவையில்லாதது. அதனால் நமக்கு ஆபத்து வரும். வாது பிரியன், பாதக பிரியன். வாது பிரியன் என்றால் வாதத்தை விரும்புகிறவன், எப்பொழுதும் எதையாவது வாதித்துக் கொண்டே இருக்கிறவன். நான் ஒன்று சொல்லுவேன், நீ என்னுடன் பேசு, நீ இதை சொல், இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய், அதை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று பேச்சு கொடுப்பார்கள். நாம் பேச தொடங்கினால் அதை திருப்பி திருப்பி அதை மாற்றி மாற்றி வாதம் செய்து கொண்டே இருப்பார்கள். நான் சொல்வதுதான் சரி என்பார்கள். இல்லை, சரி என்று ஒத்துக்கொண்டால் இன்னொரு காரியத்தை எடுத்து பேசுவார்கள். இப்படி வாதம் செய்ய விரும்புகிறவர்கள் பாதக பிரியன். அவர்கள் பாவம் செய்ய விரும்புகிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்களோடு பேசக்கூடாது. அப்படிப்பட்ட குணம் நம்மிடத்தில் இருந்தால் அதை தூக்கி போட்டு பரிசுத்தம் அடைய வேண்டும். வாதம் செய்யவே கூடாது. நாம் ஒரு கருத்தை சொல்லுகிறோம் என்றால் அதை ஏற்றுக்கொண்டால் அவர்களிடம் பேச வேண்டும். முதல் வார்த்தையிலேயே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதோடு விட்டுவிட வேண்டும். மீண்டும் மீண்டும் இது அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. வாதம் செய்யக்கூடாது. ஒரு வார்த்தை ஒரு வழி. ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொண்டவர்களிடத்தில் சொல்வோம், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் போய்கொண்டே இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் அவர்களை வற்புறுத்தி விளக்கம் கொடுத்தெல்லாம் நாம் அவர்களை கட்டாயப்படுத்தி புரிந்து கொள்ள தொடங்கினால் அவர்கள் ஒன்று சொல்வார்கள், அதில் வாதம் எழும்பும். மாற்றி மாற்றி பேசுவதே வாதம். அதற்கு ஒப்பு கொடுக்கவே கூடாது. அதை செய்யக்கூடாது. அது கர்த்தருக்கு அருவருப்பானது. அதனால் தீமை விளையும். பாதக பிரியன், பாதகம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான். வீடு கட்டும் போது நம் வாசலை உயர்த்த கூடாது, வாசலை தாழ்த்தி கட்ட வேண்டும். மிகுந்த அதிகமான உயரத்தை வைத்து வாசல் கட்டினால் அதனால் அழிவு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதும் இந்த காரியத்தில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். வீடு கட்டும் போது பலர் நினைப்பார்கள், வெள்ளம் வந்தால் என் வீட்டிற்குள் வரக்கூடாது, அதனால் நான் எல்லார் வீட்டை விட அதிக உயரமாய் கட்டுவேன் என்று போட்டி போட்டுக்கொண்டு அதிக உயரமாக வாசலை வைத்து கட்டுவார்கள். அது மதியீனமான செயல். ஏனென்றால் காற்று வரும் பொழுது மிக உயர்ந்த கட்டிடங்கள் மேல் மோதும் போது அது சீக்கிரம் பலவீனம் அடைந்து விழுந்து போகும். அப்படிப்பட்ட மிகுந்த ஆபத்துகள். ஏனென்றால் எப்பொழுதும் காற்று அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது உயர்த்தப்பட்ட வாசல் என்பது ஆழமான வேரூன்றாத மரம் போல, ஒரு செடி போல சீக்கிரத்தில் விழுந்து விடும். அழிவை நாடுகிறான். வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதனால் பிறருக்கு பாதிப்பு உண்டாகும். பக்கத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு அது பாதிப்பை உண்டாக்கும். அதனால் கர்த்தர் அந்த வீட்டை சபிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. மாறுபாடான இருதயம் உடையவன் நன்மையை கண்டடைவதில்லை.
மனதை மாற்றிக் கொள்கிறவன், ஆளுக்கு ஏற்றபடி நேரத்திற்கு ஏற்றபடி மாற்றி மாற்றி பேசுகிறவர்கள், மாறுபாடான இருதயம் உள்ளவர்கள், இருதயத்தில் ஒரு நல்ல குணம் இல்லாமல், நியாயம் நீதி இல்லாமல் மாற்றி மாற்றி பேசுவது, மாற்றி மாற்றி செயல்படுவது, பேராசை பிடிப்பது, இச்சையோடு வாழ்வது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற மாறுபாடான இருதயம் உள்ளவர்கள், தன்னுடைய சுயநலத்திற்காக மற்றவர்களிடம் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமாய் நடந்து கொள்வார்கள். இப்படிப்பட்டவர்களே மாறுபாடானவர்கள். இப்படிப்பட்டவர்கள் நன்மையை கண்டடைவதில்லை. அவர்கள் வாழ்க்கையில் நன்மையே அவர்களுக்கு வராது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க மாட்டார் என்று பொருள். புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான். புரட்டு நாவு என்றால், இப்பொழுது ஒரு நாள் இன்று நம்முடன் பேசும்போது ஒரு சொல்லை சொல்லுவார்கள். மறுநாள் நீ சொன்னாய், அதன்படி நான் செய்தேன் என்று சொன்னால், மறுநாள் சொல்வார்கள், நான் அப்படி செய்யவே இல்லையே, நான் உன்னிடத்தில் அப்படி சொல்லவே இல்லையே என்று விடுவார்கள். சொல்லிவிட்டு அப்படியே மாற்றி, நான் அப்படி சொல்லவில்லை, நான் மாற்றி வேறு மாதிரி தான் சொன்னேன், நீ ஏன் தவறாக செய்தாய் என்று நம்மிடமே கேட்பார்கள். புரட்டி புரட்டி பேசுவது, ஒரு வார்த்தையை புரட்டி பேசுவது, சொல்வது ஒன்று, மறுநாள் சொல்வது ஒன்று, அடுத்த நேரத்தில் சொல்வது ஒன்று, இப்படி மாற்றி மாற்றி பேசுவது, நேரத்திற்கு ஏற்றபடி, மற்ற மனிதர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றபடி புரட்டி புரட்டி பேசுகிறவர்கள் தான் புரட்டு நாவுள்ளவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தீமையில் விழுவான். தீமையில் அவர்கள் விழுந்து போவார்கள். தீமையை அவர்களை தொடரும். அவர்கள் தீமையை கண்டடைவார்கள் என்றால் மிகுந்த உபத்திரவம் வரும், பாடுகள் வரும், வேதனையில் விழுந்து அதை நொந்து கொண்டே இருக்கிற நிலை, நீடித்த நாட்களான தீமை, இப்படிப்பட்ட காரியங்கள் வரும். வியாதியா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம், சண்டை சச்சரவுகளா இருக்கலாம். ஏதாவது ஒரு தீமை அவர்களை மூழ்கடிக்கும். வாயின் வார்த்தைகள் சுத்தமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அதனால் நம் இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம் பேச்சு எப்பொழுதும் நீதியாய் சரியாய் இருக்க வேண்டும். அப்படி இல்லாத போது இப்படிப்பட்ட தீமை நேரிடும். மாறி மாறி பேசக்கூடாது, புரட்டு வாயும் நமக்கு கூடாது. அப்படிப்பட்டவர்களோடு சேரவும் கூடாது. மூட புத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக பெறுகிறான். ஒருவன் முட்டாளான ஒரு மகனை பெற்றால் அவன் தகப்பன் சஞ்சலப்படுவான், மிகுந்த வேதனை உண்டாகும். இப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றேனே என்று வேதனைப்படுவான். ஏனென்றால் அவன் முட்டாளாய் இருக்கிறான். முட்டாள் என்றால் யார்? கர்த்தருடைய வழிகளை அறியாமலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமலும் திரிகிறவனே முட்டாளாய் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் பெற்றோர்களுக்கு சஞ்சலத்தை மூட்டுவான். பெற்றோர்களின் மனதிற்கு வேதனை உண்டாகும். முட்டாளுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை. ஒரு முட்டாள் மகனை பெற்றால் அந்த தகப்பன் சந்தோஷமாய் இருக்க முடியாது. தகப்பனின் சந்தோஷத்தை மகனின் முட்டாள்தனம் கெடுக்கும். இவன் செய்யும் தீமைகள் பெற்றோர்களுக்கு மிகுந்த வேதனை தரும், தகப்பனுக்கு வேதனையை தரும் என்று பொருள். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மன சந்தோஷம், நாம் மகிழ்ச்சியாய் இருந்தால் அது நமக்கு மருந்தாய் இருக்கிறது. பலர் என்று நோய்கள் இருக்கு, வேதனைகள் இருக்கிறது என்று சொன்னார்கள். கர்த்தரிடத்தில் வேதம் வாசித்து ஜெபித்து நம் மனதை எப்பொழுதும் சந்தோஷமாய் வைத்துக் கொண்டால் அது நல்ல மருந்தாய் இருக்கிறது. நம்முடைய உண்மையான சந்தோஷம் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது நமக்கு கிடைக்கும். அந்த சந்தோஷம் நமக்கு மருந்தாய் மாறி நம் நோய்களை எல்லாம் குணப்படுத்தும், நம் பலவீனங்களை எல்லாம் நீக்கி போடும். அது ஒரு நல்ல மருந்து. சந்தோஷம் ஒரு நல்ல மருந்து. அந்த மகிழ்ச்சி என்னும் மருந்தை ஏற்றுக்கொண்டு நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க பழகுவோம். பாவம் செய்து மகிழ்வதில்லை, உண்மையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அதை மகிழ்ச்சி காண்பது, கர்த்தருக்காக ஊழியம் செய்வது, கர்த்தருக்காக நாம் செய்யும் செயல்கள், கர்த்தருடைய சன்னதியில் காத்திருப்பது போன்ற சந்தோஷங்கள் நமக்கு உண்மையில் மருந்தாய் மாறி நம்மை குணப்படுத்துகிறது. இதை அனுபவித்து பார்க்கலாம், அப்பொழுதுதான் புரியும். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். முறிந்த ஆவி, மனம் உடைந்த மனிதர்கள் இருப்பார்கள். மிகுந்த துன்பத்தினாலும் பலருடைய துரோகத்தினாலும் உடைக்கப்பட்ட மனம் முறிந்த ஆவி முறிந்த நிலையில் இருப்பவர்களுக்கு அந்த மன முறிதல் மிகப்பெரிய வேதனையை தரும். அதனால் அவர்கள் சரீரம் பாதிக்கப்படும். முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். அதாவது மனம் உடைந்த நிலையில் மிகுந்த துன்பத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அடுத்த நிலை எலும்பு சம்பந்தமான நோய்கள் அவர்களுக்கு வரும்.
எலும்பு பலவீனப்பட்டு போகும் அவர்களுக்கு. மன முறிவு, ஆவி உலர்ந்து போகும். ஆவியில் உடைவு. அதாவது நான் நொறுங்கி போனேன். இந்த துரோகத்தினால் என் வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போனது என்று சிலர் சொல்வார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் தங்கள் சரீரத்தின் பலனை இழந்து போவார்கள். எலும்புகள் உலர்ந்து போகும். முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். அதன் பலனற்று போகும். முறிந்த ஆவி என்றால் மனம் உடைக்கப்பட்டு வாழ்க்கையில் மிகவும் விரக்தி அடைந்த நிலையில் இருப்பவர்களுடைய எலும்புகள் உலர்ந்து போகும். மன உளைச்சல் எலும்புகளை பாதிக்கும். அதனால் நாம் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்றால் சந்தோஷமா இருக்க வேண்டும். நம் பாரத்தை எல்லாம் கர்த்தரிடத்தில், பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லிவிட்டு சந்தோஷமா இருக்க பழக வேண்டும். கர்த்தர் நமக்கு நிச்சயம் காப்பாற்றி நமக்கு மீட்டு தருவார். நம் பிரச்சனைகள் நீங்கும். துன்மார்க்க மனிதன், தீயவர்கள் என்ன செய்வார்கள்? நீதியை புரட்டி போட, நீதி நியாயத்தை தவிர்க்க லஞ்சத்தை வாங்குவார்கள். நீதியாய் ஒரு காரியத்தை நடத்த, அதிலிருந்து மாற்ற, அக்கிரமம் செய்ய வேண்டும், அநியாயம் செய்ய வேண்டும் என்றால் தீயவர்கள் தான் லஞ்சம் வாங்குவார்கள். அவர்கள் தீமை செய்வதற்கு வாங்குவார்கள். நீதியை விட்டு தீமை செய்வதற்கு வாங்குவார்கள். உதாரணத்திற்கு, ஒரு மனிதனிடத்தில், நாம் ஒரு அதிகாரியினிடத்தில் இந்த வேலை செய்ய வேண்டும், இது சட்டத்திற்கு புறம்பானது என்று சொன்னால் அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு இவ்வளவு லஞ்சம் கொடு, சட்டத்திற்கு புறம்பாயிருந்தாலும் நான் அதை செய்து கொடுக்கிறேன் என்று செய்து கொடுப்பான். இதுவே துன்மார்க்கன் பரிதானம் வாங்கி கொண்டு நீதியை புரட்டி போடுவது, நீதியை விட்டுவிட்டு அநியாயம் செய்வது. இதுதான் லஞ்சம் வாங்குகிறவனின் நோக்கம். புத்தியுள்ளவன் ஞானத்தை அருகிலேயே காண்பான், ஞானமாய் நடப்பான். அவன் ஞானத்தை தேடி அலைய தேவையில்லை. ஒரு புத்திசாலி இருக்கிறான் என்றால் அவன் தன் உள்ளூரிலேயே ஞானமாய் செயல்பட்டு வாழ்ந்து அவனால் வாழ முடியும். ஞானமாய் நடந்து அவன் வாழ்ந்து விடுவான். ஆனால் முட்டாள்களோ பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் அலைவார்கள். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அலைந்து திரிவார்கள். அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கும் அறிவு, புத்திசாலி பக்கத்தில் இருந்தே வேலையை முடித்து விடுவான். தனக்கு இருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி அந்த இடத்திலேயே நல்லபடியாக புத்திசாலித்தனமாக வாழ்வதனால் வாழ்ந்து விட முடியும். முட்டாளோ பூமியின் கடைசி வரைக்கும், கடையாந்திர வரைக்கும் அலைந்து திரிவான். அலைச்சல் உண்டாயிரும். முட்டாள் தான் அலைந்து திரிவான். புத்திசாலி ஒரே இடத்திலிருந்து காரியங்களை செய்து முடிப்பான். முட்டாளான மகன் தன் தகப்பனுக்கு சலிப்பை உண்டு பண்ணுவான். தன் பெற்றோர்களுக்கு கசப்பாய் இருப்பான். முட்டாளான மகன் அந்த குடும்பத்தில் அந்த பெற்றோர்களுக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கிறவனாக, பெற்றோர்களே விரும்பாத மகனாக இருப்பான். முட்டாளை பெற்றோர்கள் கூட விரும்ப மாட்டார்கள் என்று பொருள். பெற்றோர்களுக்கு கூட பிடிக்காது முட்டாளான மகனை. நீதிமானை தண்டம் பிடிக்கிறது, நியாயம் செய்கிறவனை பிரபுக்கள் அடிப்பதும் தகாது. அது தகுதி அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானை தண்டம் பிடிப்பது, ஒருவன் நீதிமானாய் நடக்கிறான், அப்படி இருந்தும் அந்த நீதிமானை கட்டாயப்படுத்தி அதாவது பாவமான பழிகளை சுமத்தி, வீண் பழி சுமத்தி அவர்களை கொடுமைப்படுத்துவதும், நியாயமாய் நடக்கிறவனை பிரபுக்கள் அடிப்பதும் தகுதி அல்ல. இந்த காரியத்தை செய்யக்கூடாது. நீதிமானையும் நியாயஸ்தனையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, கொடுமைப்படுத்தக்கூடாது. அப்படி செய்தால் கர்த்தர் தண்டிப்பார். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். நாம் நம் வார்த்தைகளை அடக்கி பழக வேண்டும். அதிகமாய் பேசக்கூடாது. மனதில் வைத்து யோசித்து தேவையான வார்த்தைகளை மட்டும் தேவையான பொழுது மட்டும் பேச வேண்டும். அப்படிப்பட்டவர்களே அறிவாளி. ஞானம் உள்ளவன் குளிர்ந்த மனம் உள்ளவன். அதாவது எப்பொழுதும் கோபமும் எரிச்சலுமாய் இருப்பவர்கள் முட்டாள்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானவான்கள் எப்பொழுதும் குளிர்ந்த மனமாய் இருப்பார்கள். அமைதலாய், சாந்தமாய், குளிர்ந்த மனம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். கோபம், எரிச்சல், எப்பொழுதும் பற்றி எரியும் நெருப்பை போல மனம் உள்ளவர்கள் முட்டாள்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவர்கள் பேச்சில் அது வெளிப்படும். முட்டாள்கள் எப்பொழுதும் கோபமாக எரிச்சலோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். புத்திசாலிகள் அமைதியாக, சாந்தமாக ஓரிரு வார்த்தைகள் மட்டுமே பேசுவார்கள். ஒரு முட்டாள் பேசாமல் இருந்தால் அவனையும் ஞானி என்று சொல்லுவார்கள். அதிகம் பேசாமல் இருக்கிறவன் ஞானி என்று சொல்லுவார்கள். ஒருவன்
தன் உதடுகளை மூடுகிறவனாயிருந்தால் அவன் புத்திசாலி என்று மற்றவர்கள் நினைப்பார்கள். இப்படியாக வாயை பேசாமல், அதிகம் பேசாமல், சமாதானமாய் இருக்க கற்றுக்கொள்வது, தேவையான பொழுது மட்டும் பேசுவது, இது போன்ற காரியங்களை செய்வதே சிறந்தது. கர்த்தர் நமக்கு இதில் நீதியின் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி நீதியின்படி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது என்றும், எதை செய்யக்கூடாது என்றும் இந்த வசனங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இப்படி இந்த வார்த்தைகளை பின்பற்றி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். இவ்வுலகத்தில் சமாதான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். நித்திய ஜீவனையும் அடைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.